கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இந்த முகநூலிலே பர்னிங் டார்ச் ஃபயரி டங்ஸ் என்கிற இந்த முகநூலின் பக்கத்தின் வாயிலாக நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக உங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் நிறை செய்திக்காக நான் உங்களை அழைக்கிறேன். இதற்கான நோட்டிஃபிகேஷன் யாருக்காவது கிடைத்திருந்தால் அவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்க உங்களை வேண்டுகிறேன். இந்த நாளில் நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் இது நேற்றைய தினத்தில் நான் இந்த இறைவார்த்தைகளை என்னுடைய இன்னொரு முகநூல் பக்கமான பைபிள் ட்ரூஸ் என்கிற முகநூலின் பக்கத்தில் இந்த செய்தியை கொடுத்திருந்தேன். அதை கேட்ட சில நண்பர்கள் இந்த 9ஆம் வசனத்திற்கு, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11 வரையான வசனங்களில் 9ஆம் வசனத்திற்கு பிந்திய பகுதிகள் அந்த செய்தியில் ஒலி வாங்கி செயல்படாதபடியினால் அது அந்த சப்தம் கேளாமல் இருக்கிறது என்று கூறியபடியினால் இந்த நாளில் இந்த இறை செய்தியை நான் உங்களோடு அந்த 9ஆம் வசனத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு முந்தைய பகுதிகளில் நான் முந்தின செய்தியிலே கூறியிருப்பது போல, பூமியின் அக்கிரமங்களின் அநியாயங்களின் மிகுதியினால் பூமியும் அதில் உள்ள சகல தேசங்களும் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறபடியினால் அதற்கு முடிவு உண்டாக்கும்படியாக பூமியின் விசாரிப்புக்காரர்களாகிய பிரதான அதிபதிகளாகிய 7 தூதர்களை தேவன் வெண்கல பலிபீட தண்டையிலே வரும்படி கட்டளையிடுகிறார். அங்கே 6 வெட்டுகிற ஆயுதங்களோடு 6 புருஷர்கள், சங்கார தூதர்களின் தலைவர்களான 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களோடு வெண்கல பலிபீட தண்டையிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் இவர்களுக்கு முன் செல்லுகிற முத்திரையிடுகிற தூதன் தன் கணக்கனுடைய மைக்கூட்டை, அதாவது தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அடங்கிய ஒரு மைக்கூடோடு, ஒரு முத்திரை கூடோடு அவர்கள் நடுவிலே நிற்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பூமி எங்கும் உருவ போக வேண்டும். அதற்கு முன்பு எருசலேமில் இருக்கிற என்னுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில், எருசலேம் தேவாலயத்தில் இருந்து அதற்குள்ளே நடப்பிக்கப்படுகிற அநீதிகள், அருவருப்புகள், அக்கிரமங்களின் நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு மனங்கசந்து அழுது பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுக்கிடையே நெற்றிகளிலே முத்திரை அடையாளம் போடு என்று சொல்கிறார். அதை ஆலயத்திலிருந்து துவக்கம் பண்ணு என்று துவக்கம் பண்ணி பட்டணத்திலும் உலகத்தின் பூமியின் அனைத்து பட்டணங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் ஊடுருவி செல்ல சொல்லுகிறார். பிற்பாடு சங்கார தூதர்களின் பிரதான அதிபதிகளாகிய 6 சங்கார தூதர்களையும் நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் இவன் பின்னாலே உங்கள் சேனைகளோடு சென்று தங்கள் நெற்றிகளில் முத்திரை அடையாளம் போடப்பட்டிராத அனைத்து ஜனங்களையும், முதியோர், வயோதிபர்கள், நடுத்தர வயதுள்ளோர்,
வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள், ஸ்திரீகள், பெண்கள் அனைவரையும் தங்கள் முகநெற்றிகளிலே இயேசு தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரை அடையாளம் போடப்பட்டிராத அனைவரையும் வெட்டி கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிறார். போங்கள், எருசலேம் தேவாலயத்தின் முன்பிருந்தே, எருசலேம் தேவாலயத்தில் இருந்தே அதை துவக்கம் பண்ணுங்கள். எருசலேம் தேவாலயத்தின் மூப்பர்களிடமிருந்தே, அதாவது டீகன்மார், டீகனஸ், அதாவது பெண் டீகன்ஸ், மூப்பர்கள், ஆயர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள், பேராயர்கள் முதலான அனைவரும் அவர்களிடத்திலிருந்து முதலாவது துவக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் முத்திரை அடையாளம், தங்கள் நெற்றிகளிலே முத்திரை போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் நீங்கள் கிட்டே கூட போகக்கூடாது, கிட்டி சேரக்கூடாது. முத்திரை அடையாளம் யார் யாருடைய நெற்றியில இல்லையோ அவர்களை வெட்டி கொண்டு போட வேண்டும். அது என் ஆலயத்திலிருந்து துவக்கம் பண்ணி என் ஆலயத்தை பிரேதங்களால் நிரப்பி தீட்டுப்படுத்தி விட்டு வெளியே புறப்பட்டு போய் பட்டணத்தில் புறப்பட்டு போய் விட்டுங்கள். உலகத்தின் அனைத்து பட்டணங்களிலும் விட்டுங்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளிலும் விட்டுங்கள், அனைத்து கோவில்களுக்குள்ளும் விட்டுங்கள், அனைத்து கிராமங்களிலும், பூமி முழுவதிலும், ஒட்டுமொத்த பூமியிலும் அந்த சங்காரத்தை நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் எசேக்கியேல் அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, வெண்கல பலிபீடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக அவன் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, நீர் உலகம் அனைத்திலும் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களையும் சங்கரித்து போடுவீரோ என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லுகிறார், 9ஆம் வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர் என்றால் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பாக நான் ஒன்றை கூற வேண்டும் உங்களுக்கு. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2வது வார்த்தை, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்துரு கொண்ட, இதே கருத்தியல் கொண்ட ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அங்கேயும் வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் பூமியை அதன் குடிமக்களோடு அழித்து போடும்படியாக வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் குலுக்கி அசையச் செய்து பூமியை ஒரு குடிசையைப் போல அழித்து போடும்படியாக அங்கே பூமியின் விசாரிப்புக்காரர்களாகிய 4 பிரதான அதிபதிகள் வானத்தின் 4 திசைகளிலும் நின்று பூமியை பிடித்திருக்கிற, பூமியை சூழ்ந்திருக்கிற பிரபஞ்சத்தின் 4 அந்தகார லோகாதிபதிகளின் வல்லமைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது பூமி தன் இடத்தை விட்டு அசையாதபடிக்கு அதை அதன் ஸ்தானத்தில் நின்று பூமியை, சூரியனை சுற்றி வரும்படியாக நியமித்திருக்கிற, பூமியின் ஈர்ப்பு விசைகளை பிடித்திருக்கிற வானத்தின் 4 பெரும் கோளங்களை, அந்த ஈர்ப்பு விசைகளை அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பூமி குலுங்க தொடங்குகிறது. இந்த பூமி சமுத்திரத்தின் தண்ணீர்களின் நடுவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற அந்த பூமி குலுங்க தொடங்குகிறது. அப்பொழுது சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து வேறொரு தூதன் ஏறி வருகிறார். 5வதாக அவனுடைய கையில ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் இருக்கிறது. அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருக்கிறார். அவன் ஏறி வந்து
அந்த பூமியை சேதப்படுத்துவதற்காக பூமியின் ஆதாரங்களை தங்கள் கைகளிலே பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த 4 தூதர்களையும் நோக்கி, நாம் நமது ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் நீங்கள் வானத்தையோ பூமியையோ சமுத்திரத்தையோ மரங்களையோ செடி கொடிகளையோ சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அடையாளம் போடப்பட்டிருக்கிற தங்கள் முக நெற்றிகளிலே தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கெட்டி சேராதிருங்கள், ஒருவரையும் வெட்டி போடாதிருங்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நாம் நமது ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய நெற்றிகளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேக முத்திரையை போட்டு தீர்மளவும் நீங்கள் வானத்தையோ பூமியையோ சமுத்திரத்தையோ மரம் செடி கொடிகளையோ சேதப்படுத்தி விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரெண்டும் ஏறக்குறைய ஒன்றுதான். ஒன்று எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற முத்திரை மீட்பின் நாளுக்காக இயேசு கிறிஸ்துவின் மீட்டெடுக்கப்படுவதற்காக பூமியின் அக்கிரமங்களில் நடுவிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களை மீட்டு விடுதலையாக்குவதற்காக, அந்த சங்காரத்தின் நாளுக்கு தப்புவிக்கப்படுவதற்காக யார் யாருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ பரலோகத்தில் இருக்கிற சர்வ சங்கமாகிய சபையில் அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை அடையாளம் போடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே கற்றுக்கொள்ளலாம். நான் சொல்வது நிச்சயமில்லை என்றால், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம், பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எபிரேய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிக்கப்படும் ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அருகே வந்து சேர்ந்தவர்களுக்கு மட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பும் ஆத்ம விடுதலையும் ஆத்ம ரட்சிப்பும் உண்டு என்கிற நம்பிக்கையோடு தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டும் தான் அந்த அடையாள முத்திரை. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையான வசனங்களிலே சொல்லப்படுகிற மீட்பு நாளுக்காக தரிப்பிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலாகிய முத்திரை அடையாளம் அவர்களுடைய முக நெற்றிகளிலே போடப்படுகிறது. மற்றவர்களுக்கு இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று, அதாவது அபிஷேகம் பெற்று, அந்நிய பாஷை என்கிற அடையாளத்தோடு, அதை குறித்து நான் விவரிக்க வேண்டியதில்லை, பேசுகிறவனுக்கும் புரியாது கேட்கிறவனுக்கும் புரியாத ஒரு விளங்காத பேச்சு, அதை அந்நிய பாஷை வரம் என்று சொல்கிறார்கள். அந்நிய தண்ணீரில் மூழ்கி, ஆற்றிலோ குளத்திலோ கடலிலோ தொட்டியிலோ நிரப்பப்பட்டிருக்கிற தண்ணீரில் மூழ்கி அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகம் பெற்று, அது என்ன ஆவின்னு தெரியல, தண்ணீரில் முழுகுகிற போது என்ன ஆவி அபிஷேகம் கிடைக்குதுன்னு தெரியல, அந்த ஆவி அபிஷேகம் பெற்று ரட்சிப்பை பெற்று மனம் திரும்பாமலே ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படாமலே மறுபடி பிறந்துவிட்ட இந்த கூட்டத்தாருக்கு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் சுமார் 30 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நான் தண்ணீரில் மூழ்கினேன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டேன், மறுபடி பிறந்து விட்டேன் என்று கூப்பாடு போடுகிற இந்த ஜனக்கூட்டத்திற்கு அல்ல.
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பும் ஆத்தும ரட்சிப்பும் என் சரீர ஆவி ஆத்மா சரீரத்தின் சுத்திகரிப்பும் பரிசுத்தமாகுதலும் உண்டு என்று விசுவாசித்து தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அருகே, ரத்தத்தின் இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த முத்திரை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அந்த முத்திரை போடப்படாத அந்த தெளிக்கப்படும் இரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து கிறிஸ்துவின் பஸ்கா ஆட்டின் இரத்தமாகிய சிலுவையில் பஸ்கா பலியாக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறதினால் மீட்பின் நாளுக்காக அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் சங்கரிக்கப்படாதபடி அவர்கள் மீட்டு ரட்சிக்கப்படும்படியாக அவர்களுடைய முகநெற்றிகளிலே கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அடையாளம் போடப்பட்டவர்களை ஒழிய மற்றவர்களை தேவாலயத்தில் இருக்கிற போதகர்கள், ஆசாரியர்கள், பாஸ்டர்ஸ், மூப்பர்கள், ஆயர்கள், பேராயர்களிடமிருந்தே அந்த சங்காரம் துவங்கினபடியினால் எசேக்கியேல் கர்த்தருக்கு முன்பாக முகங்கு பரவிழந்து வேண்டுதல் செய்கிறான். எல்லோரையும் அழித்து விடுவீரோ? அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் பெரிது, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. தேசம் என்றால் இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கிற அனைத்து தேசங்களும் நாடுகளும், இந்த பூமியின் அனைத்து தேசங்களிலும் அனைத்து நாடுகளிலும் சிதறி வாழுகின்ற இஸ்ரவேலர்களும் யூதர்களும் அவர்களை பின்பற்றி கிறிஸ்தவ மார்க்கம் தழுவிய அனைத்து கிறிஸ்தவர்களும் பிற சமயத்தவர்களும் நடப்பித்துக் கொண்டிருக்கிற அக்கிரமங்கள், அநீதிகள் அதிகம். அவருடைய அக்கிரமம் மிகவும் பெரிது. தேசம், அதாவது பூமியும் பூமியின் சகல தேசங்களும் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பட்டணங்களும் கிராமங்களும் நகரங்களும், கிராமங்கள் தெரியும் உங்களுக்கு, டவுன்ஷிப், நகரங்கள் தெரியும், சிட்டிஸ், பட்டணங்களும் தெரியும். சகல பட்டணங்களும், பூமியின் சகல பட்டணங்களும், சகல நகரங்களும், சகல கிராமங்களும் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்கிறார்கள். ஏன்னா, அதாவது கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் தேசத்தையோ பூமியையோ கண்ணோக்கி பார்ப்பதில்லை, அவர் பூமியை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறார். அதாவது பூமியின் மனிதர்களை கைவிட்டு விட்டார். யார் ஒருவருடைய அக்கிரமத்தையோ வாழ்வியல் நிலைப்பாடுகளையோ அவர் கண்ணோக்கி பார்ப்பதில்லை, எதற்கும் எதையும் கண்டுகொள்வதில்லை என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. நகரம்னா பட்டணம் அல்லது டவுன். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. எந்த சத்தத்துக்கு? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவும் இல்லை. அவர் அதை, அந்த கடிந்து கொள்ளுதலை, கண்டனம் செய்கிறதை, தவறுகளை சுட்டிக்காட்டுகிறதை, குற்றங்களை சுட்டிக்காட்டுகிறதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. குறைகளை சுட்டிக்காட்டுகிறவர்களை, தவறுகளை சுட்டிக்காட்டுகிறவர்களை இவன் பிசாசு என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் தேவனையும் பிசாசு சாத்தான் என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் அது கர்த்தரை நம்பவில்லை. அது என்ன செய்யல? அவர்கள் கர்த்தரை, தேவனை நம்பவில்லை.
தேவன் இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். தவறுகளை, தங்கள் குறைகளை, குற்றங்களை சுட்டிக்காட்டுகிற, கண்டனம் செய்கிற, எச்சரிக்கிற தேவன்தான் சாத்தான் என்று சொல்லும் நிலைக்கு வந்து விட்டார்கள். அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. தேவனிடத்தில் திரும்புவதற்கு, மனம் திரும்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனம் திரும்பாமலே ரட்சிக்கப்பட்ட பாவிகள், மனம் திரும்பி ரட்சிக்கப்படாமலே ஆவி அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்கள், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி ரட்சிக்கப்படாமலே, பாவ மன்னிப்பை பெறாமலே ஆவி அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்கள் மறுபடி பிறந்து விட்டவர்கள். எப்படி மறுபடி பிறந்தவர்கள்? தேவதூதர்களை போல் இருப்பார்கள். அப்படி பிறந்துவிட்ட போக்கிரிகள் இந்த உலகத்தில் 30% பேர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் ஏறக்குறைய 70 விழுக்காடு இப்படிப்பட்ட சோம்பேறிகள் தான். இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள். இவர்களை வழி நடத்துகிற தலைவர்கள் கர்ஜிக்கிற சிங்கங்கள். அதாவது எது கிடைச்சாலும் வேட்டையாடி தின்கிற கர்ஜிக்கிற சிங்கங்கள். ஆத்துமாக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களின் ஆத்துமாக்களையும் வேட்டையாட விரும்புகிற கர்ஜிக்கிற சிங்கங்கள். அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். யார் நியாயாதிபதிகள்? இந்த உலகத்தில் மதவாதிகள். இந்த உலகத்தில் நியாயாதிபதிகள் யார்? மதவாதிகள், மத தலைவர்கள், ஆயர்கள், பேராயர்கள், மூப்பர்கள், நியாயாதிபதிகள். இவர்களுடைய நீதி நியாயம் எப்படி இருக்கிறது? அதற்கு ஒரு சான்று இந்திய தேசத்தின் மதவாதிகளும், இந்திய தேசத்தின் மத தலைவர்களும், இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களும், இந்திய தேசத்தில் இருக்கிற மத குருமார்களும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல விளக்கம் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். என்னதான்? ஓ நாய்கள். நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் ஓ நாய்கள், வஞ்சகர்கள், ஏமாற்றுக்காரர்கள். ஏழை ஆத்துமாக்களை வேட்டையாடி தின்கிற ஒரு எலும்பை கூட மீதியாக வைக்காத ஓ நாய்கள். சபையில் வரக்கூடிய விசுவாசிகளை எல்லாம் பேசித்தனம், விபச்சாரம், காணிக்கை, கொள்ளையினால் வேட்டையாடி தின்கிற, அவர்களுடைய மாம்சத்தை தின்று அவர்களுடைய எலும்பையும் முறித்து அதையும் தின்று போடுகிற ஓ நாய்கள் என்று சொல்லுகிறார். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். தேவாலயங்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்கள் யார்? தேவாலயங்களிலே வீற்றிருக்கிற ஆசாரியர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ், ஆயர்கள், பேராயர்கள், மூப்பர்கள், தீர்க்கதரிசிகள், அப்பாத்தோலர்கள். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுங்க. இவர்களெல்லாம் ஆசாரியர்கள் தானே. பரிசுத்த ஸ்தலத்தை, தேவாலயங்களை பரிசுத்த குலைச்சலாக்கி சத்திய வசனமாகிய வேத வசனங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். வேத வசனங்களை தங்கள் விருப்பம் போல புரட்டி பிரசங்கிக்கிறார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். எதற்குள்? இந்த வேதாகமத்திற்குள், இந்த வேத வசன சத்தியங்களுக்குள் இருக்கிற ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். சூரியன் உதிக்கிறது தினந்தோறும். பூமியில் இருக்கிற நல்லோருக்கும் கெட்டோருக்கும் தீயவர்களுக்கும் அது பாரபட்சம் இல்லாமல் வெளிச்சத்தை கொடுக்கிறது. பூமியில் இருக்கிற சகலவிதமான விருட்சங்களுக்கும் அரண்செடி கொடிகளுக்கும் பச்சையம், கார்போஹைட்ரேட்ஸ், குளோரோபில்ஸை தயாரிப்பதற்கான சூரிய ஒளியை கொடுக்கிறது. காற்று பாரபட்சம் இல்லாமல் தினந்தோறும் எப்பொழுதும் இரவும் பகலும் வீசிக்கொண்டே இருக்கிறது. நல்லோருக்கும்
ஆக்சிஜனை, ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறது. தீயோருக்கும் கொடுக்கிறது. பாரபட்சம் இல்லை. கடவுளும் அப்படியே. அவர் பாரபட்சம் இல்லாதவர். அவர் பட்சபாதம் பார்க்காதவர், பழி வாங்காதவர். ஆனால் அவர் அக்கிரமத்திற்கு முடிவு கட்டுகிறவர். அநியாயக்காரன் வெட்கம் அறியான். அநியாயக்காரனுக்கு, தீமை செய்கிறவனுக்கு, அட்டூழியம் செய்கிறவனுக்கு, ஊழியம் என்ற பெயரில் அட்டூழியம் செய்கிறவனுக்கு வெட்கம் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் வெட்கம் கட்டவர்கள், மதவாதிகள். சூடு சுரணையற்றவர்கள் மதவாதிகள், மத தலைவர்கள், மத விசுவாசிகள். இறை விசுவாசிகள் அல்ல, கடவுள் விசுவாசிகள், பக்திமான்கள் அல்ல, மத விசுவாசிகள், மத போதகர்கள். புரியுதுங்களா? இவர்களெல்லாம் வெட்கம் அறியாதவர்கள், சூடு சுரணையற்றவர்கள். 6ஆம் வசனம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின. ஆம், அதைத்தான் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில், தேவனுடைய வாசஸ்தலங்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களுடைய இருதயங்களின் மேல் உக்கிரத்தை ஊற்றுகையில், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் இறை மக்களில் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டான். அதற்குத்தான் அவர் பதில் சொல்கிறார். அங்கே சங்காரம், ஜாதிகள், சகல ஜாதிகளும், இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, எழுத்தின்படியான இஸ்ரவேலர்களும் யூதர்களும் மட்டுமல்ல, இந்த பூமியின் மக்கள் இனங்களில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் ஒழிய அனைத்து சாதிகளிலும் 3600க்கு அதிகமான சாதிகள், 3600க்கு அதிகமான மொழிகள் பேசுகிற அனைத்து சாதியிலையும் சங்கரிக்கிறார். ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின, அவர்களுடைய இருப்பிடங்கள், அவர்களுடைய குடியிருப்புகள் பாழாயின, அவர்களுடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன். அவருடைய வீதிகள் என்றால் அவர்களுடைய தெருக்கள், அவருடைய நடைபாதைகள், அவருடைய பேருந்துகள் ஓடுகிற, வாகனங்கள் ஓடுகிற சாலைகள், அவருடைய தெருக்களை, அவருடைய தெரு வீதிகள் அனைத்தும் ஒருவரும் கடந்து போகக்கூடாதபடிக்கு பாழாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தரையாயின. அவருடைய பட்டணங்கள், நகரங்கள், கிராமங்கள், ஒட்டுமொத்த பூமியும் சகல தேசங்களும் குடிமக்கள் இல்லாதபடி, கடந்து செல்லக்கூடாதபடி பாழும் அவாந்தரம், அழிக்கப்பட்டு அவாந்தரம், வனாந்தரம் போல் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இது சம்பவிக்க போகிறது. இதுவரை பூமி முழுவதும், முழு பூமியிலும் இது போன்ற சம்பவம் நடைபெறவில்லை, ஆனால் நடைபெறப் போகிறது. ஆகையால் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவர்களுடைய வழியின் பலனை அவர்களுடைய சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன். எசேக்கியேல் கேட்டதற்கு அவன் அழுது புலம்பி மன்றாடி முறையிட்டு விண்ணப்பம் வேண்டுதலுக்கு அவர் கொடுக்கிற பதில். ஆகையால் என் கண் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, ஒருவனும் தப்பி பிழைக்க முடியாது. யாரை தவிர தெளிக்கப்படும் பாவ பரிகாரத்திற்காக, பாவ மன்னிப்புக்காக, ஆத்ம விடுதலை ரட்சிப்புக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குத்தான் அது செயல்படும். நான் தண்ணீரிலே மூழ்கினேன், ஆவி அபிஷேகம் பெற்றேன், மறுபடி பிறந்தேன் என்பவர்களுக்கு அது செயல்படாது. பாவ மன்னிப்புக்காகவும், ஆத்ம ரட்சிப்புக்காகவும், நித்திய ஜீவனுக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் தெளிக்கப்படும் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு கீழ்ப்படிவார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அது முத்திரையாக இருக்கும்.
தெளிக்கப்படும் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அதை நம்புகிறவர்களுக்கு அது அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்கான மீட்பின் முகநெற்றியிலே போடப்படுகிற முத்திரையாக இருக்கும். அந்த முத்திரை அடையாளம் போடப்படாத அனைவரையும், ஒருவனையும், தெளிக்கப்படும் இரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முகநெற்றிகளில் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக தரிப்பிக்கப்படுகிற சங்காரத்திற்கு, அழிவுக்கு தப்புவிக்கும்படியாய் போடப்பட்டிருக்கிற அந்த முத்திரை அடையாளத்தை பெற்றிராத, பெற விரும்பாத ஒருவரையும் தேவனுடைய கண்கள் தப்ப விடுவதில்லை. நான் இரக்கம் செய்வதில்லை. அவர்களுடைய சாவை பார்த்து, அவர்களுடைய அழிவை பார்த்து நான் இறங்குவதும் இல்லை. அவர்களுக்கு இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வழியின் பலனை, அவர்களுடைய வாயின் வார்த்தைகள், அவர்களுடைய இதயத்தின் நினைவுகள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அந்த நடத்தைகள், வாழ்வியல் நடத்தைகளின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவார். எதை விதைத்தார்களோ அதை அறுப்பார்கள். எதை பேசினார்களோ அவைகளுக்கான பிரதிபலனை பெறுவார்கள். நன்றாக எதை செய்தார்களோ அதற்குரிய கூலியை பெறுவார்கள். அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவதும் இல்லை, அவர்களை தப்ப விடுவதும் இல்லை. அவர்கள் வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன், தலையின் மேல் இறங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்ற அர்த்தம். அனைவரும் கொலை செய்யப்படுவார்கள் என்ற அர்த்தம். இவர்கள் மற்றவர்களுக்கு செய்தபடியே இவர்களுக்கு திரும்ப செய்யப்படும் என்பது அர்த்தம். 11ஆம் வசனம். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தார். யார் இந்த சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன்? மீட்பின் நாளுக்கென்று சர்வ சங்காரத்தின் நாளிலே, அக்கிரமத்திற்கு முடிவு உண்டாக்கப்படுகிற சர்வ சங்காரத்தின் நாளிலே, தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்பின் நாளுக்கென்று முத்திரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இறை மக்களுடைய நெற்றிகளிலே கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரை போடுகிறானே, அந்த தூதன் தான் இந்த சணல் நூல் அங்கி தரித்த புருஷன். இவன் மனிதனாக இருப்பான். இவன் பூரணம் மனுஷனாக 100% மனிதனாகவும் 100% தேவ தூதனாகவும் கர்த்தருடைய தூதனாகவும் இருப்பான். புரியுதுங்களா? அவன் ஆவி என்று நம்பப்படுகிற ஆவியானவர் அல்லது ஆவியாய் இருக்கிற தூதன் என்று நம்பப்படுகிற கபிரியேல் தூதனாக இருக்கும். ஏனைய தூதர்கள் 6 சங்கார தூதர்களும் நான் நேற்றைய செய்தியிலே சொன்னேன், இதிலும் சொல்லுகிறேன். மிகாயேல், ரபாயேல், செராகுயேல், ரகுயேல், ஊரியேல், ரெமியேல். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். பிரதான அதிபதிகளாகிய 6 சங்கார தூதர்களின் பிரதான அதிபதிகளாகிய 6 சங்கார தூதர்களும் ரெமியேல், ஊரியேல், செராகுயேல், ரகுயேல், ரபாயேல் அண்ட் மிகாயேல். இந்த மிகாயேல் தான் இந்த 6 சங்கார வெட்டுகிற ஆயுதங்களோடு வருகிற 6 சங்கார தூதர்களுக்கும் தலைவன். 7வது தூதன் இவன் தான் முதலாவது செல்லுகிறவன், முத்திரையிடுகிறவன், கபிரியேல். புரியுதுங்களா? இந்த கபிரியேல் தூதனும் அவனை சார்ந்தவர்களும் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்த ஜலமாக தெளிக்கப்படுகிற போது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய
முக நெற்றிகளிலே முத்திரை அடையாளம் போடுகிறவன். அவன் வந்து சொல்லுகிறான், நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தார். கணக்கொப்புவிக்கிறான். கொடுத்த பணிக்கான உக்கிரானத்துவ பணி, தேவ ஜனங்களை மீட்டெடுக்கிற மீட்பின் பணியாகிய கர்த்தருடைய ஊழியம் என்பது உக்கிரானத்துவ பணி. தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட உக்கிரானத்துவ பணி பொறுப்பை கச்சிதமாய் செய்து முடித்துவிட்டு அதற்கான கணக்கை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கிறார். எந்த இடத்திலிருந்து அவனை அனுப்பினாரோ அந்த இடத்திற்கு வந்து அவரிடத்தில் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் நீர் எனக்கு கட்டளை இட்டபடியே செய்தேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலினால் தனக்கு தன்னுடைய பாவ மன்னிப்பும் ஆத்தும ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசித்த, அதை ஏற்றுக்கொண்ட அனைவருடைய நெற்றிகளிலும் தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முக நெற்றிகளிலே முத்திரை அடையாளம் போட்டிருக்கிறேன் என்று அந்த உக்கிரானத்துவ பணிப்பொறுப்பின் கணக்கை ஒப்படைக்கிறார். இந்த கணக்கை தன் செய்த ஊழியத்தினுடைய மொத்த உக்கிரானத்துவ பணிப்பொறுப்பின் கணக்கை ஒப்புவிக்கிற உத்தம ஊழியனாக நீ இருக்கிறாயா? அவன் அங்கு கணக்கை ஒப்புவித்தான். நீ எதை ஒப்புவிக்கப் போகிறாய்? சம்பாதித்த பணத்தையா? ஊழியத்தின் பேரால், கர்த்தருடைய ஊழியத்தின் பேரால், ரட்சிப்பின் ஊழியத்தின் பேரால், மீட்பின் ஆத்ம ரட்சிப்பின் ஊழியத்தின் பேரால் நீ எந்த கணக்கை ஒப்புவிக்கப் போகிறாய்? எத்தனை பேரை நான் மீட்டு ரட்சித்தேன் என்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், சத்திய வேத வசனங்களினால், இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியினால், பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியினால், தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த நற்செய்தியினால், கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட பாவத்திற்கு பரிகார பலியாக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீர் என்னுடைய கரத்திலே ஒப்படைத்த அந்த ஊழியத்தை நான் உத்தமமாய் செய்து முடித்தேன். நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய இறைமக்கள் அனைவரையும் நான் நித்திய ஜீவனுக்கென்று உம்முடைய மந்தையிலே கூட்டி சேர்த்தேன் என்று சொல்லத்தக்க எத்தனை ஊழியக்காரர்கள் உங்களில் இருக்கிறீர்கள்? என்ன கணக்கை கொடுக்க போகிறீர்கள்? நீர் எனக்கு தந்த கர்த்தருடைய ஊழியத்தினால் நான் வேதாகமத்தை திறந்து வைத்து காணிக்கை பிச்சை எடுத்தேன். எல்லா விசுவாசிகளிடமும் காணிக்கை பொறுக்கினேன். எல்லா விசுவாசிகளிடமும் விசுவாசிகள் அல்லாதவர்களிடமும் நான் நன்கொடையாக பிச்சை எடுக்க தொடங்கினேன். அநேக கோவில்களை, கட்டிடங்களை, கோபுரங்களை கட்டினேன் என்று கணக்கு ஒப்படைக்கப் போகிறாயா? இல்லை, நீர் எனக்கு தந்த ஊழியத்தினால் நான் இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை ஆத்துமாக்களை நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய், கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளாய், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் ரத்தத்தினால், சத்திய வசனத்தினாலும் மீட்டு ரட்சித்திருக்கிறேன் என்று கணக்கு ஒப்புவிக்கத்தக்கவன் உங்களில் யாரேனும் உண்டோ? யோசித்து பாருங்கள். இந்த கணக்கை, உக்கிரானத்துவ கணக்கை ஒப்படைக்க தகுதியற்றவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அவன் காணிக்கை பொறுக்கி, அவன் சாத்தானுடைய ஏஜென்ட். நீ யாராக இருக்க விரும்புகிறாய்? நீ இதுவரை செய்த ஊழியத்தினுடைய பிரதிபலன் என்ன? நீ சம்பாதித்திருக்கிறாய் பல கோடி, பல லட்சம், பல கோடி, பல 100 கோடி, பல 1000 கோடி. உன் அடிவருடிகளாக பல லட்சம், பல கோடி வஞ்சிக்கப்பட்டவர்களை உன்னை பின்பற்றுகிற உன்னுடைய அடிமைகளாக மாற்றியிருக்கிறாய்.
கர்த்தருடைய ஊழியத்தின் பெயரால். நீ ஊழியக்காரன் அல்ல. நீ ஏற்கனவே செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிற கர்ச்சிக்கிற சிங்கம், பட்சிக்கிற ஓநாய், ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காத வேட்டை நாய், நீ ஓநாய் என்று சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த செய்தியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் வருகிறது, அந்த நாள் வருகிறது. இந்த 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலே, எப்போ? இந்த 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலே சர்வ நிச்சயமாக அந்த நாள் உங்கள் நடுவிலே வருகிறது. நீ கர்த்தருடைய நாளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். இல்லையேல் சர்வ சங்காரம் செய்யப்படுகிற சர்வ சங்காரத்தினாலே, மகா சங்காரத்தினாலே சங்கரிக்கப்படுவாய். உன் குடியிருப்புகள் முதல் அனைத்தும் குடி விலக்கப்பட்டு வனாந்தரமாக்கப்பட்டிருக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை படித்துப்பார். கர்த்தருக்கு சித்தமானார் நாளை மறுதினம் இதே ஊடகத்திலே பர்னிங் டார்ச் ஃபயரி டங்ஸ் என்கிற இதே ஊடகத்திலே கர்த்தருடைய எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 5 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை இந்த ஊடகம் காணப்படாமல் போய், ஏன்னா எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் சுமார் ஒரு 4 முகநூல்கள் இருக்கிறது. இது யார் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் எல்லா முகநூல்களும் 4 பைபிள் ட்ரூத்ஸ், பர்னிங் டார்ச், ஃபயரி டங்ஸ், பைபிள் ட்ரூத்ஸ், பர்னிங் டார்ச் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் பப்ளிகேஷன் என்கிற 4 ஊடகங்களும் ஏதோ புறம்போக்கு நாய்கள் பிளாக் பண்ணலாம். கொஞ்ச நாள் ஒன்று வருது, அடுத்து அதுவும் தடுக்கப்படுகிறது, திரும்ப வேற ஒன்று வருது. எப்படின்னு தெரியல. இதற்கு முந்தின பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற முகநூலின் பக்கமும் இன்று காணப்படாமல் போயிருக்கிறது. ஆனா எல்லா ஊடகங்களும் எல்லா முகநூல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஏன், யார் தடை செய்திருக்கிறார்கள் என்று எனக்கு புரியல. இந்த பர்னிங் டார்ச் இதற்கு முன்பு பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற அந்த முகநூலுக்கு முன்பு இருந்த செயல்பட்டு வந்த பர்னிங் டார்ச் ஃபயரி டங்ஸ் இன்றைக்கு திரும்ப ஓபன் ஆகியிருக்கு. இதுல கொடுத்திருக்கேன். மற்ற எந்த சேனலும் ஓப்பன் ஆகல. ஆகவே வருகிற சனிக்கிழமை என்று இதே முகநூல் ஊடகம் பர்னிங் டார்ச் ஃபயரி டங்ஸ் என்கிற இந்த ஊடகம் திரும்ப நிலைப்பாட்டில் இருக்கும் என்றால் இதிலேயே செய்தியை தருகிறேன். இல்லையேல் அன்று எந்த முகநூல் செயல்பாட்டில் வருகிறதோ அந்த முகநூலிலே தருகிறேன். சரியா? அதுவரை இந்த கர்த்தருடைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் செய்திகள், அந்த கடைசி 3 வசனங்களுடைய வியாக்கியானங்கள் உங்களோடு உங்கள் ஆத்துமாக்களிலே ஊடுருவி தூய ஆவியானவருடைய ஊடுருவலால் இது செயலாக்கம் வரட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.